5 மாநில தேர்தலோட முடிவுகள்னால மாநிலங்களவையில பாஜகவினுடைய பலம் அப்படிங்கிறது பெரிய அளவுல அதிகரிக்க இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டாலும் 2026 மற்றும் 28ல பாஜகவோட பலம் அதிகமா உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அமைஞ்சிருக்கு. தற்போதைய நிலையில் ராஜ்யசபாவில் மொத்தமுள்ள 245 இடங்களில் 4 நியமன உறுப்பினர்கள் உட்பட 91 எம்பிக்கள் பாஜகவுக்கு உள்ளனர். இதில் ஜம்மு காஷ்மீர் உட்பட 8 இடங்கள் காலியாக உள்ளன. ஒரு மசோதாவை எந்த கட்சியின் ஆதரவும் இல்லாமல் தனியாகவே நிறைவேற்ற வேண்டும் என்றால் 123 எம்பிக்களின் ஆதரவு தேவை. இந்நிலையில் காங்கிரஸ் 31, திரிணாமுல் 13, திமுக 10, ஆம் ஆத்மி 10, ஆர்ஜேடி 6, ஐக்கிய ஜனதா தளம் 5, மார்க்சிஸ்ட் 5 உட்பட இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 96க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர். தற்போதைய நிலையில் கூட்டணி கட்சிகள், அதிமுக உறுப்பினர்கள், பிஜு ஜனதா தளம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் தான் மசோதாக்களை பாஜக அரசு நிறைவேற்றி வருகிறது. இந்நிலையில் வரும் 2024 ஜனவரி முதல் ஏப்ரல் வரை ராஜ்யசபாவில் 59 உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவுக்கு வருகிறது. இதில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் 12 இடங்கள் காலியாகின்றன. இதில் 5 இடங்கள் ஏப்ரல் 2 மத்திய பிரதேசத்தில் காலியாகின்றன. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் எல் முருகன், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோர் அடக்கம். இதில் மீண்டும் பாஜக 4 உறுப்பினர்களையும் காங்கிரஸ் 1 உறுப்பினரையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும். தெலுங்கானாவை பொறுத்தவரை பிஆர்எஸ் கட்சியைச் சேர்ந்த 3 உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவுக்கு வருகிறது. இதனால் காங்கிரஸ் கட்சி 2 இடங்களையும் பிஆர்எஸ் 1 இடத்தையும் கைப்பற்ற வாய்ப்பு உள்ளது. ராஜஸ்தானில் 3 எம்பி இடங்கள் காலியாகின்றன. இதில் மீண்டும் பாஜக 2, காங்கிரஸ் 1 இடங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இது தவிர சத்தீஸ்கரில் 1 இடம் காலியாகிறது. இதிலும் மீண்டும் பாஜகவே அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. மகாராஷ்டிராவில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் பிளவுபட்டு உள்ள நிலையில் ஏப்ரலில் 6 இடங்கள் காலியாகின்றன. இதில் 3 பாஜக, சிவசேனா உதவு பிரிவு 1, 1 தேசியவாத காங்கிரஸ், 1 காங்கிரஸ் எம்பிக்களின் பதவிகள் காலியாகின்றன. இவற்றுக்கான தேர்தலில் 3 பாஜக, சிவசேனா ஷிண்டே பிரிவு 1, தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் பிரிவு 1, 1 காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வாக வாய்ப்பு உள்ளது. டெல்லியில் வரும் ஜனவரியில் 3 ஆம் ஆத்மி எம்பிக்களின் பதவிக்காலம் முடிகிறது. இதில் மீண்டும் 3 ஆம் ஆத்மி கட்சியினர் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. ஆந்திராவில் ஏப்ரலில் 1 ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், 1 பாஜக, 1 தெலுங்கு தேசம் என 3 எம்பி பதவிகள் காலியாகின்றன. இதில் 3லும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸே மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. இதேபோல் பீகாரில் ஏப்ரலில் 6 பதவிகள் காலியாகின்றன. இதில் 2 பாஜக, 1 ஐக்கிய ஜனதா தளம், 2 ராஷ்டிரிய ஜனதா தளம், 1 காங்கிரஸ் என கைப்பற்ற வாய்ப்பு உள்ளது. இதேபோல் குஜராத்தில் 2 பாஜக, 2 காங்கிரஸ் என 4 எம்பி பதவிகள் காலியாகின்றன. இதில் 4 எம்பி பதவிகளையும் பாஜகவே கைப்பற்ற வாய்ப்பு உள்ளது. கர்நாடகாவில் காலியாகும் 3 காங்கிரஸ், 1 பாஜக எம்பி பதவிகளில் அவற்றை அவை அப்படியே தக்க வைக்கக்கூடும். உத்தரப்பிரதேசத்தில் 9 பாஜக, 1 சமாஜ்வாடி என 10 எம்பி பதவிகள் காலியாகின்றன. இதில் பாஜக 7 பதவிகளையும், சமாஜ்வாடி 3 பதவிகளையும் கைப்பற்ற வாய்ப்பு உள்ளது. மேற்கு வங்கத்தில் காலியாகும் 4 திரிணாமுல், 1 காங்கிரஸ் எம்பி பதவிகளில் 4 திரிணாமுல், 1 பாஜக கைப்பற்ற வாய்ப்பு உள்ளது. ஒடிசாவில் காலியாகும் 3 பதவிகளில் 3லும் ஆளும் பிஜு ஜனதா தலைமை வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் வரை காலியாகும் 59 பதவிகளால் ராஜ்யசபாவில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆனால் 2026 மற்றும் 2028 ஆண்டுகளில் காலியாகும் பதவிகளை கணக்கிடும்போது 3 மாநிலங்களில் பெரும் வெற்றி பெற்ற பாஜகவின் எண்ணிக்கை ராஜ்யசபாவில் கணிசமாக அதிகரிக்கும். நியூஸ் 18 செய்திகளுக்காக பாஸ்கர் பாபு.